ஒரு காட்டுல நரி ஒன்று சுதந்திரமா இருந்துச்சு. இப்போ ஒரு சிறுத்தை தன்னை நோக்கி வரத பார்த்துச்சு. நரியை எப்படியாவது பிடிச்சி சாப்பிடணும்னு சிறுத்தையின் நோக்கமா இருந்துச்சு. சிறுத்தை கிட்ட இருந்து எப்படியாவது தப்பிக்கணும்னு நரிக்கு கவலையா இருந்துச்சு. ஓடி போயிடலாம்னு பார்த்தாலும் சிறுத்தையை விட வேகமா ஓட முடியாதே. அதனால நரி தந்திரமா யோசிச்சு ஒரு முடிவு பண்ணுச்சு. மரத்தின் அடியில ஒரு விலங்கோட எலும்புகள் கடந்துச்சு. அந்த எலும்புகளை கடிச்சு சாப்பிட்ற மாதிரி நடிச்சுது. சிறுத்தை கிட்ட வந்து தன் மீது பாயலாம்னு தயாரா இருந்துச்சு. அப்போ நரி, இப்ப நான் சாப்பிட்ட சிறுத்தை கறி நல்லா இருந்துச்சு, இன்னொரு சிறுத்தை கடிச்சா நல்லா இருக்கும்னு சத்தமா சொல்லுச்சு. இதை கேட்டதும் சிறுத்தை அப்படியே சில போல நின்னுச்சு. இந்த நரி சிறுத்தையே கொண்டு சாப்பிடுதா? அப்போ இதுக்கு நிறைய பலம் இருக்கும் போல. இது கிட்ட மாட்டிக்காம எப்படியாவது தப்பிக்கணும்னு சிறுத்தை முடிவு பண்ணுச்சு. இப்போ சிறுத்தை சத்தம் இல்லாம வந்த வழியே போய் புதருக்குள்ள படுத்துக்கிச்சு. இது எல்லாமே ஒரு குரங்கு மரத்து மேல இருந்து பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. இந்த நரிய பத்தின உண்மைய சிறுத்தை கிட்ட சொல்லி நண்பனா ஆகிடலாம்னு குரங்கு நடிச்சுது. உடனே மரத்தை விட்டு இறங்கின குரங்கு சிறுத்தை பின்னாடியே போச்சு. இத பார்த்த நரிக்கு குரங்கின் திட்டம் புரிஞ்சிருச்சு. குரங்கு சிறுத்தை கிட்ட போய் நரி எப்படியெல்லாம் ஏமாத்துச்சுன்னு ஒண்ணு விடாம சொல்லுச்சு. இதை கேட்ட சிறுத்தைக்கு நரி மேல ஆத்திரமா வந்துச்சு. அந்த நரி எப்படி என்ன இப்படி ஏமாத்தலாம்னு கோபமா கத்துச்சு. உடனே குரங்கு அழிச்சுக்கிட்டு நரி கிட்ட போச்சு. சிறுத்தையும் குரங்கும் சேர்ந்து வரத பார்த்த நரி மீண்டும் ஒரு திட்டம் போட்டுச்சு. சிறுத்தையும் குரங்கும் கிட்ட வந்த உடனே அந்த குரங்கு எங்க போச்சுன்னே தெரியலையே, சாப்பிட ஒரு சிறுத்தைய பிடிச்சிட்டு வான்னு சொன்னா இன்னும் காணோம். குரங்கு வரட்டும் பேசிக்கிறேன்னு கோபமா கத்துச்சு. இதை கேட்டதும் சிறுத்தைக்கு நடுக்கம் வந்துடுச்சு. அச்சோ, இப்போ நம்ம மாட்டிக்கிட்டோம்னு குரங்கும் பயந்துச்சு. முடிவில் தன் கோவத்தை குரங்கின் மேலேயே சிறுத்தை காட்டுச்சு. குரங்கு செத்து போச்சு. இதை பார்த்த நரி சந்தோஷமா உருண்டு பிறந்துச்சு. வாழ்க்கையில பல பிரச்சனைகள் வரலாம், ஆபத்தும் வரலாம். அதையெல்லாம் நாம நேருக்கு நேர் சந்திச்சாதான் வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.